அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சமீபத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி 9 வயது சிறுமி புதுச்சேரியில் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது செய்தி. அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பதறுது நமக்கெல்லாம். இப்படிலாம் ஒரு சம்பவம் இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறது தெரியல. அந்த சிறுமியின் குடும்பத்திற்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி இந்தியா முழுவதும் இது பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி இந்த மாரி சம்பவம் நடந்து கொண்டே தான் இருக்குது. இந்த பாலியல் சம்மந்தமான இந்த குற்றங்கள் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா அதிகமாக நடக்குது. அதுவும் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப நடக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, தற்போது இப்போ இந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க, போதைப் பொருட்கள்லாம் பயன்படுத்தியதுனால இந்த மாதிரி ஒரு கொடூரமான முறையில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஒரு 100க்கு ஒரு 80% உண்மை தான். இன்னொரு 20% பார்த்திங்கன்னா திரைப்படங்களில் எடுத்துக்கணும். திரைப்படங்களில் உள்ள ஆபாச காட்சிகள், அது போன்ற தற்போது நம்ம தினமும் கண் விழித்தாலுடைய உடனே பார்க்குற அந்த டிவிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஒவ்வொரு நிகழ்ச்சி, சாதாரண ஒரு நிகழ்ச்சிலையும் பார்த்திங்கனாலே அதுலேயும் உச்சகட்டமான ஆபாச காட்சியெல்லாம் இடம்பெறுது. குழந்தைங்களும் தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கோபம்லாம் வருது. ஆனால் கோபப்பட்டு என்ன பண்ணுறது, நம்ம கோபப்பட்டு உலகமே அப்படி ஆயிடுச்சு. அது மாதிரி இருக்குது. அது மாதிரி கையில் வச்சுருக்க மொபைல்லையும் அப்படி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்க்குற அந்த சேனல்லையும் தவறான வீடியோக்களும் வருது. இதெல்லாம் ஒரு காரணம். இதுவும் ஒரு காரணம். திரைப்படங்களில் வரும் ஆபாச காட்சிகள், அதுமாரி தினந்தோறும் வீட்டில் டிவியில் வரும் ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியில் கூட ஒரு ஆபாச காட்சி இடம்பெறுது. அடுத்து மொபைல். ஆக இதெல்லாம் ஒரு காரணம். 80% போதை வஸ்துவால் குற்றம் ஏற்பட்டாலும் மற்ற ஒரு 20% பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள், மொபைல், வீட்டில் பார்க்குற டிவி, இப்படி இதெல்லாம் நிறைய விஷயங்கள். இதெல்லாம் காரணம் இப்படி ஒரு குற்றங்கள் நடக்குது. இதெல்லாம் சமூக அக்கறை கொண்டு இதெல்லாம் அரசாங்கம் தான் இதில் சரி பண்ணணும். அடுத்து குற்றம். அந்த குற்றம் நடப்பதற்கு இந்த மாதிரி கடுமையான குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக இருக்கணும். இந்த மாதிரி குற்றம் செய்துட்டு என்ன ஜெயிலுக்கு தானே போகிறோம்னு சொல்லி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல், இல்லை கேஸை இழுக்கடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் தண்டனை கடுமையாக இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ அரபு நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் உடனே அன்றே குற்றம் நிரூபிக்கப்பட்ட அன்றே தண்டனை நிறைவேற்றுவாங்க, அதாவது கொன்றுவாங்க. அதே போல் நம்ம தமிழ்நாடு பண்டைய காலத்திலேருந்தே ஒரு கொடூரமான தண்டனைகளுக்கு கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்ட வரலாறுலாம் இருக்குது. அந்த வகையில் கழுமரம் ஏற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுவேற்றம், அதாவது ஒரு அரசனை ஒரு எதிர்ப்பவனாக இருக்கட்டும், அப்படின்னா ஒரு அதிகபட்சமான பெரும் குற்றத்தை செய்கிற ஒரு குற்றவாளியாக இருக்கட்டும், அவனுக்கு தண்டனை என்னென்னா கழுமரம் ஏற்றுதல், கழுவேற்றம் செய்வதில்னு ஒரு தண்டனை பண்ணுவாங்க. அந்த கழுவேற்றம் எப்படின்னா, மரத்தால் ஆனது தான், கூர்மையான பகுதி, அதாவது கீழேருந்து மொத்தமாக போய் மேலே கூர்மையான பகுதி உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். அந்த கழுமரத்தில் குற்றவாளியை கை கால்களை கட்டி நிர்வாணமாக்கி ஆசனவாயை அந்த முனையில், கூர்மையான அந்த முனையில் சொருவி வைத்து விடுவார்கள். அதாவது அந்த கழுமரத்தில் எண்ணெய் தடவப்பட்டிருக்கும். அதில் வைத்தோன்னே அந்த எண்ணெய் வழுக்கி தன்னுடைய உடம்பு இடையின் காரணமாக அந்த எண்ணெயின் வழுக்க கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும், உள்ள எல்லாம் குத்தி கிழிச்சு கழுத்து வழியால் அந்த இது வந்துடும். இதுதான் தண்டனை. இது எதுக்கு சொல்ல வந்தோன்னா, இந்த மாரி குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், பாலியல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு தண்டனையை கடுமையாக்கினால், அதாவது இந்த நம்ம பண்டைய கால நம்ம தமிழ்நாட்டில் நடந்த இந்த தண்டனை முறை, இந்த கழுவேற்றம், இந்த தண்டனையை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்து இது மாதிரியான குற்றங்களுக்கு, பாலியல் குற்றம் அவன் செய்திருக்கான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டால் உடனே இந்த கழுவேற்ற முறையை செயல்படுத்தணும். யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க முன்னாடி இந்த முறையை பயன்படுத்தி செய்தால் தப்பு செய்கிறதுக்கு யோசிப்பான். அப்படி இருந்தால் தான் தண்டனை குறையும். இந்த மாரி இப்படிலாம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படிலாம் போட்டானா அவன்லாம் எப்படி மறுபடியும் அதை தான் செய்வான். இப்போ நடந்த அந்த சம்பவமும் சரி, நடந்துக்கிட்டு இருக்க சம்பவம் சரி, இதுக்கெல்லாம் தண்டனைகள் கடுமையாகும். அதுக்கு இந்த கழுவேற்றம், நம்ம வரலாற்றில் இடம்பெற்ற நம் முன்னோர்கள் செயல்படுத்திய இந்த கழுவேற்றம், இந்த முறையை பயன்படுத்தி தண்டனையாக கொண்டு வந்த குற்றங்கள் நிச்சயமாக குறையும். வேறு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.